இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த பொதுப்படையாக ரகசியத்தை பேணல் சம்பந்தமாக தனித்தனியாக எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார்களோ அதுபோல ஒவ்வொரு விஷயங்களை, அதாவது பொதுவாக வலியுறுத்தி இருக்கிறார்களோ அதுபோல ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாகவும் என்ன செய்திருக்கிறார்கள், வலியுறுத்தி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதனுடைய மிக மோசமான நிலைக்கு போதுமான ஒரு ஆதாரமே கணவன் மனைவியாக ஒன்று கூடி வாழ்ந்துவிட்டு அந்த ரகசியங்களை வெளியில் பேசிக்கொள்வது. இவர்கள் மிக மோசமானவர்கள், இவர்கள் மிக மோசம். கணவன் மனைவியாக வாழ்றது, அதாவது குடும்ப உறவை சொல்லுது, அவர்களுடைய பர்சனல் உறவை என்ன செய்கிறது சொல்கிறது. அந்த உறவை பற்றிய செய்திகளை வெளியே யார் பகிர்ந்து கொள்கிறாரோ அவர் மிக மோசமானவர் மறுமை நாளிலே, அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுகிறார்கள். இது இன்றைக்கு சர்வசாதாரணமாக இளைஞர்களுக்கு மத்தியில், வயது வந்தவர்களுக்கு மத்தியில் என்ற வித்தியாசம் இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மிக கேவலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அந்த நேரத்தில் தான் இந்த செய்தியை சொல்றாங்க, இப்படி செய்கிறார்களா அப்படி என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மோசமான ஒரு நிலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள். எனவே கணவன் மனைவிக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய இந்த ரகசியம் என்பது பேணப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது விவாகரத்து நடந்தாலும் சரி, அது நான் ஒருத்தர் வருவான், நீங்க விவாகரத்து பண்ணீங்க, இவனுக்கு சொல்லணும் என்ற தேவை உங்களுக்கு இருக்குதா? இவர் என்ன கேட்டுட்டார், நான் சொல்ல கேள்வி பதில் நடத்துற மாதிரி என்ன ஒருத்தர் கேட்டுட்டாரா அதுக்காக விளக்கம் சொல்லி ஆகணுமா? உலகத்தில் எல்லாரும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாத்தையும் பற்றி. உலகத்தில் எல்லாரும் எல்லாவற்றை பற்றி தெரிந்து கொண்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்குள்ள சூழல் என்னன்னா தன்னை விட மற்றவட செய்தி தான் முக்கியத்துவமா தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காலப்பகுதியில் வந்து நீங்க ஏன் தலாக் பண்ணீங்கன்னு ஒருத்தர் கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இதுல உங்களுக்கு என்ன தேவை? என்ன குடும்ப உறவா? இதுல ஏதாவது தீர்த்து வைக்க போறீங்களா, திருப்பி சேர்த்து வைக்க போறீங்களா, நீங்க நீதிபதியா, சட்ட பிரச்சனை என்ன தேவை? இல்ல சும்மா தான் கேட்ட, சும்மா இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன செய்யறது தெரியுமா, அவள் யாரு தெரியுமா அப்படின்னு அவளை பத்தி விளக்கத்தை என்ன செய்யறது சொல்லி விடுறது. இது தேவையா? இதன் காரணமாக என்ன நடக்கும்? இவரது வாழ்க்கை பாதிக்கப்பட்டதல்லாமல் அந்த பெண்ணுடைய இன்னொரு வாழ்க்கை என்ன செய்யும், பாதிக்கப்படக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மோசமானவர்கள். கணவன் மனைவி ரகசியத்தை யார் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மிக மோசமானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு செய்தி, சில பொழுதுகளில் தாய் தந்தையுடைய ரகசியங்களை பேணுவது எல்லாவற்றை விட வாஜிப். குடும்ப உறவுகளுடைய ரகசியங்களை நான் சொல்லி வருகிறேன். தாய் தந்தையுடைய ரகசியங்களை பேணுதல் எல்லாவற்றை விட வாஜிப். சிலர் என்ன செய்யறாங்க, சில ஊர்கள் என்ன செஞ்சிருமெண்டா சில தாய் தந்தை பற்றிய செய்திகள் என்ன செய்யும், ஏதோ இருக்கும், அவர்கள் தவறாக நடந்திருக்கலாம் அல்லது தவறை பற்றி பேசி இருக்கலாம், ஏதோ ஒரு செய்தி மார்க்கம் இல்லாத காலமாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த இருந்த சமூகம் ஒரு மோசமான சமுதாயமாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஏதாவது ஒரு பேச்சுக்கள் பரவிக்கின்றிருக்கும். இந்த மாதிரி பரவுகிற நேரத்தில் மனிதனுடைய உள்ளம் எப்படின்னா ஹஸ்ஸாஸ் என்றால் தன்னை பற்றிய ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் போகுது என்று சொன்னா அதை வந்து திருப்பி தோண்டி எடுத்து அதுல ஒரு முடிவு காணாம அவனுக்கு நிம்மதி என்ன செய்யாது, இருக்காது. இது ஆக்கிலுடைய செயலே அல்ல, ஒரு புத்திசாலியுடைய செயலே அல்ல. உண்மையிலே ஆக்கில் யார் என்று சொன்னால் மவாதி துஹம விட்டு தூரமாக இருப்பான், தன்னை நோக்கி வரக்கூடிய அம்புகளை விட்டு தூரமாக இருப்பான். தன்னை நோக்கி வரக்கூடிய அம்புகளை வந்து நீ ஏழ்மண்டா ஏறி அது குத்துப்படிதான் பாப்பமண்டா எப்ப இருக்க மாட்டான் ஒரு புத்திசாலி. அது வராத அமைப்புல தன்னை என்ன செய்வான், மாத்திக்கொள்வான், அந்த இடத்தை மாத்துவான், இதான் மாத்துவான். ஆனா நம்மட பிரச்சனை என்ன தெரியுமா, நம்மளோட புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க போறது அப்படித்தான். என்ன ஏதாவது ஒன்று இருந்தா அதை பற்றி கேள்வி கேட்பது. மனிதன் தேவையான இடத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அதே போல யாராவது ஒருத்தர் விமர்சிச்சு விட்டுருவாரு, விமர்சிச்சவருக்கு இவருக்கு அந்த 4 பேருக்கு தான் தெரியும். இவர் என்ன நினைக்கிறேன்னா பேஸ்புக்ல 2 பேர் எழுதினா உலகம் உள்ள சுகர்பர்க் வரைக்கும் செய்தி போயிட்டு போல நினைச்சு உடனே இவர் மறுப்பு சொல்ற நேரத்துல தான் எல்லாருக்கும் தெரியும் என்னது, ஓ இப்படி ஒரு விஷயமே இருக்கிற விஷயம் என்னது, ஏன்னா இவருடைய செய்தி போய் சேர்ந்ததே இவரால தான், அவருடைய விஷயம் தெரியாது. இப்படி நிறைய பேருடைய இயல்பு நடப்பதை பார்த்து எப்படி பேணுவேன்னு தெரியாது. இது மாதிரி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. இது தாய் தந்தையோடு சம்பந்தப்பட்ட சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கோபத்துல வராங்க, நபி தோழர்கள் நிறைய கேள்வி கேட்கிற அந்த தேவையற்ற சில கேள்விகள் கேட்ட ஒரு சிலர் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் கோபத்துல வர சலூனி, எந்த கேள்வினாலும் நீங்க கேளுங்க, இன்றைக்கு நான் பதில் சொல்லுவேன். நாங்க ரசூலுல்லாஹ் எந்த கேள்வியும் கேளுங்க, இன்னைக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கிறாங்க. இதை புரிந்து கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே முழங்காலில் விழுந்துட்டாங்க. அதாவது முழங்காலிட்டு விழுறாங்க. விழுந்து அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் திருப்திப்பட்டு கொண்டோம் அப்படி என்று சொல்லி அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தை ஒன்று சொல்றாங்க. அதே நேரத்தில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா எழும்பி கேட்கிறாரு, மன் அபி, என் வாப்பா யாருன்னு கேட்டார்.
ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாரு? மன் அபி. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா மிக சிறந்த நபி தோழர்கள் ஒருவர். அவர் கேட்கிறார் மன் அபி. ரசூலுல்லாஹ் எதை கேட்க சொன்னாங்க தானே? எனது தந்தை யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏனென்றால் அவங்களும் அதாவது ஜாஹிலியா காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த காலப்பகுதியில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அதாவது அவருடைய தந்தை ஹுதாஃபா அவருடைய தாயை பற்றி உம்மு அப்துல்லாவை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. குழந்தை வந்து வேற, தந்தை வேற, வேறொருவருடைய தொடர்புல தான் என்ன செஞ்சு ஜாஹிலியா காலத்தில் அந்த தொடர்புல தான் என்ன செஞ்சது இவர் பிறந்தாருன்னு. இப்படி ஒரு செய்தி இருந்தா யார்கிட்டயாவது தெளிவடையலும்டா அவரை தனியாக கூப்பிட்டு சப்ஜெக்டுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா நியாயம். எல்லாரும் இருக்கிற இடத்துல பகிரங்கமாக ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தெளிவு கிடைக்கலாம். ஆனால் அது என்ன செய்யும்? அவரை பாதிக்கும். அதுக்கு மாற்றம், அவர் எதிர்பார்ப்பதற்கு மாற்றமாக இருந்தால் என்ன செய்யும்? அவரை பாதிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் இப்பொழுது யாரை தந்தையாக நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய பேரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூக ஹுதாஃபா, உங்களோட தந்தை ஹுதாஃபா. அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சது. ரசூலுல்லாஹ் பகிரங்கமா பதில் சொன்னதுனால பிரச்சனை முடிஞ்சு. அந்த குற்றச்சாட்டு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரார். அவரோட தாய் சொல்றா, மா ரஅய்து வலதன் அஅக்க மின்க், உன்னை விட பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை நான் பார்த்ததில்லை. அமீன், அப்துல்லாவே நீங்க வந்து அதாவது பாதுகாப்பா நிம்மதியா இருக்கிறீங்களா? உங்கள் தாய் ஜாகிலிய மக்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டு இருந்தால், ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரியான பதில் சொல்லி இருந்தால், உங்களோட தாயுடைய மானத்தை நீங்க பகிரங்கமா என்ன செஞ்சிருப்பீங்க? பரத்தி இருப்பீர்கள் அப்படி என்றாங்க. ஏன்னா அவங்க ஜாகிலிய காலத்துல இருந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க. நீ இப்படி கேட்கிற டைம்ல உண்மையிலே அப்படி ஒரு சம்பவம் அப்படி நடக்கல அவங்க. அதனால ரசூலுல்லாஹ் தூய்மையா பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒன்று வாழ்க்கையில நடந்திருந்தா நீ கேட்ட கேள்வியால என்ன செஞ்சிருப்பாய்? தாயுடைய மானத்தை எல்லாம் என்னது பகிரங்கமாக நீ வாங்கி இருப்பாய். இதே போன்ற ஒரு நீ நோவினை செய்யக்கூடிய பிள்ளையை காணவில்லை அப்படின்றான். அந்த நேரத்தில் அப்துல்லா பதில் சொல்றாரு, வல்லாஹி லவ் அல்ஹகனி பி அப்தின் அஸ்வத் லலஹக்துஹு, அவர் ஒரு கருப்பு அடிமைதான் எனது தந்தை என்று சொல்லி இருந்தாலும் நான் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று பதில் சொல்றாரு. அவருடைய வியூ என்னன்னு சொன்னா உண்மையான தந்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது. ஆனா தாய் என்ன சொல்றா அப்படி என்று சொன்னால், இந்த மாதிரி நீங்க நடந்து கொண்டீங்களே, இது சப்போஸ் வந்து தாய் மீது உள்ள நம்பிக்கையால கேட்டு தாய் மீது அப்படி ஒரு ரகசியம் ஒன்று இருந்திருந்தால் என மானம் என்ன செய்திருக்கும்? அங்கே போயிருக்குமே அப்படி என்று சொல்லி கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் சில கேள்விகள் எங்களை நாங்களே காட்டிக் கொடுக்கக்கூடிய அல்லாஹு தாலா மறைத்து, அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருக்கும் திரை வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சித்ருல்லாஹ், அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு திரை வைத்திருக்கிறான். அந்த திரையை கிழிக்க வேண்டாம். ஒரு செய்தியில சொல்றாங்க, குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரு, எனது உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு வழங்கப்படும். பாவத்தை செய்துவிட்டு நான் தான் செய்தேன் யா ஃபுலான் என்று பகிரங்கமாக சொல்கின்றவனை தவிர, பாவத்தை செஞ்சிட்டு நான் தான் செஞ்சேன் என்று பகிரங்கமாக சொல்கின்றவனை தவிர மற்ற எல்லோருக்கும் ஒரு திரை இருக்கும். அல்லாஹு தாலா இரவில் அவனுக்கு திரை போட்டு மறைத்தான், இவன் பகலிலே ஃபயக்ஷிஃபு சித்ரல்லா, அல்லாஹ்வுடைய திரையை கிழிக்கிறான், விரிக்கிறான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படினா என்ன? அல்லாஹு தாலா ஒரு திரை வைத்திருக்கிறான். இந்த மாதிரியான நிலைக்கு நம்மளை எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது? ஆளாக்கூடாது. இதுக்கு அர்த்தம் என்ன? ரகசியமா நிறைய பாவம் செய்யுங்கன்ற அர்த்தம் அல்ல. அது அவனுக்கு அல்லாஹ்வுக்குள்ள ஒரு விஷயம், கைப், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹு தாலா நீ ஒரு அதாவது கெட்டவனாக இருந்து சமுதாயத்தில் சில விஷயங்களை மறைத்து கொண்டிருந்து ஒரு நடிக்கக்கூடிய ஒருவனாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக உனக்கு சூல் ஹாத்திமா, ஒரு கெட்ட முடிவு அல்லாஹ் கொண்டு வந்து தந்தையாகும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ரகசியம் வேணுகின்ற விஷயத்தில், இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மவாதி துகம், எங்களை நாங்கள் அதற்குள் ஆட்படுத்தி விடக்கூடாது, உட்படுத்தி விடக்கூடாது என்பதை இந்த செய்தியில் நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து விடுகிறோம். அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, இஸ்திஷாரா, ஆலோசனை கேட்டல். இன்றைக்கு யாராவது ஆலோசனை கேட்டு வந்தாலே இவருக்கும் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு தெரியாது, அவருக்கும் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு தெரியாது. வைத்தியம் சம்பந்தமான விஷயத்துல எல்லாம் வாட்ஸ்அப் பார்க்கிறவன்ட்ட ஆலோசனை கேட்கறது, வணங்கிட்டா இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, அவர் வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் பார்த்து ஆன்சர் பண்ணி கண்டிக்கிறாரு, அது சாப்பிடவே கூடாது, அப்படியே அதை விட்டுறது. அடுத்த வாட்ஸ்அப்ல மாறி ஒரு மெசேஜ் வந்து இவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்ததா பிரச்சனை அப்படியா சாப்பிடலாம். இப்படி யார்கிட்ட ஏதேது எவர்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாம ஆலோசனை கேட்கிறவங்களுக்கு அதுக்கு அந்தந்த துறையில் உள்ளவர்கள்ட்ட என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்க வேண்டும். அதுல மிக முக்கியம் தனது உமூருல் ஹயா, அதாவது வாழ்க்கையுடைய விஷயங்களை நம்ம கேட்கிற நேரத்தில் மிக அறிவுள்ளவர் இரண்டாவது, மிக அறிவுள்ளவர் இரண்டாவது, முதலாவது மிகவும் அமானித பேன்றவராக இருக்கிறோம். ஏதோ ஒரு மனைவியுடைய பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை பத்தி கேட்க போறீங்கன்னா முதல் அவர்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு என்ன?
அமானித பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். இதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்றை சரி நீங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அந்த பெண் என்ன சொல்றா? அல் கவியுல் அமீன், பலசாலி நம்பிக்கையாளர், பலசாலி நம்பிக்கையாளர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை நீங்க பொருளாதார பொறுப்பை தாங்க. இன்னி ஹஃபீதுன் அமீன், நான் நல்ல முறையில் பாதுகாப்பேன், நம்பிக்கையாளர். நம்பிக்கை மிகப்பெரிய அமானிதம். எனவே கேட்கிற நேரத்தில் யார்கிட்ட கேட்கிறோம் இருக்கணும், யார்கிட்ட கேட்கிறோம் என்று இருக்க வேண்டும். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்தஷாரு முக்தமன், ரகசிய ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானிதம் கொடுக்கப்பட்டவர். அமானிதம் கொடுக்கப்பட்டாச்சு, அதுக்கு பின்னால் அதை பேணுவதான் அவர் தானே கடமை. அவர் போனவர் இன்னொருத்தர் வருவார், என்ன கேட்டார் அப்படின்றது, என்ன கேட்டார் என்ன இல்லை, அதுக்கு நமக்கு ஒரு ரிலேஷன் ஒன்று நீங்க சொல்லுங்க அப்படின்றது முதலாகவே போட்டுருது. சொன்ன உடனே அதானா அப்படின்ட்டு அப்போ ரைட், அப்போ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, புறவை கேட்குறேன்னு பேத்துருது. இப்போ என்ன நடந்தது? அமானிதத்தை அவற்றை என்ன செய்யற போற. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அமானித விஷயம், ஒரு குடும்ப விஷயமா இருக்கு. உனக்கு சின்னதுதான், உனக்கென்று ஒரு வழி வரும் வரைக்கும் அது உனக்கு சின்னதுதான். ஆனால் இன்னொருடைய வாழ்க்கை விஷயங்களை நம்ம கேட்பது இருக்கிறது, இது மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஹிஃப்துல் அஸ்ரார், ரகசியம் பேணுதல் என்பது ஒரு மிக உயர்ந்த குணம். அந்த உயர்ந்த குணத்தை நமக்குள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வரவழைத்துக் கொள்ள வேண்டும். பாவங்களை பரத்துவது மட்டுமல்ல ரகசியம் பேணுதல் என்ற தலைப்பிலே வரக்கூடிய விஷயம். ஒரு மசூரா நடக்குது, மசூரால சில விஷயங்கள் பேசுறோம். அந்த மசூரால நம்ம ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசியிருப்போம், ஒருத்தருக்குரிய கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசியிருப்போம், நாளைக்கு பேசுவோம் என்று முடிவெடுத்த ஒரு விஷயத்தை இங்கே பேசியிருப்போம். அங்கே உட்கார்ந்துகின்றே வாட்ஸ்அப்ல போகுது ரெக்கார்டிங், பேசிக்கின்றிருக்கிறது, அங்க உடனே போய்கின்றிருக்குது, எதுவுமே தெரியாத அளவுல. அந்த அளவுக்குள்ள மக்கள் இன்றைக்கு நம்ம மாறி இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது இஹ்திராக் எங்களது குணங்களிலே ஒரு கிரேக் எங்களது குணங்களிலே இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் அல்லாஹ் முஸ்துர் அவுராதி வ ஆமின் ரவாதி, மிக அழகான துஆக்களில் உண்டு. அல்லாஹ் முஸ்துர் அவுராதி, யா அல்லாஹ் எனது அவுரத்தை மறைத்து விடு அப்படின்னா என்ன, குறைகளை. வ ஆமின் ரவாதி, திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் எனக்கு நடந்துடக்கூடாது, திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் எனக்கு நடந்துவிடக் கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் பிரார்த்திப்பார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உயர்ந்த குணத்தை எமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதோடு இந்த நல்ல பண்புகளை நமது குழந்தைகளுக்கு மத்தியிலும் வர செய்யக்கூடிய அந்த கண்ணியமான வாழ்வை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.